ரட்சிப்பியலை பற்றி நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம், இந்த 2 மாதமும் படித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து சத்தியங்களை படித்து கொண்டு வருகிறோம். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து எப்படிப்பட்ட நதிகள் ஓடும்? ஜீவனுள்ள நதிகள். ஸோ என்னை விசுவாசிக்கிறவன் எப்படிப்பட்ட ஆவியை பெற்றிருப்பான், எப்படிப்பட்ட செயல்பாடு அவனிடத்தில் இருக்கும்? கடந்த வாரத்தில் நம்ம படித்திருப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது சுமார் 3.5 வருடங்கள் பேசினார், உபதேசித்தார், கற்றுக் கொடுத்தார். எங்கு போனாலும் அவர் போதிக்கிறவராயிருந்தார். எதை போதித்தார்? சத்தியத்தை போதித்தார், உண்மையை போதித்தார், மெய் வழியை போதித்தார். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? அந்த ராஜ்யத்திற்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் இதன் அடிப்படையில் தான் இருந்தது. அந்த பிரசங்கத்தை கேட்பதற்காக தன்னுடைய ஊழியத்தில் அவர் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை கையாண்டார். தான் சொல்லுகிற வார்த்தையை ஜனங்கள் கேட்க வேண்டும், தன்னிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக அவர் அநேக அற்புதங்களை செய்தார். தான் தேவனுடைய குமாரன், தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவன் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று நிரூபிப்பதற்காக அவர் அநேக அற்புதங்களை செய்தார். ஆனால் அவர் செய்த அற்புதங்களை நோக்கி வந்த மக்கள் அவர் பேசின வார்த்தைகளை கருத்தாய் கேட்கவில்லை, உற்று நோக்கி கவனிக்கவில்லை. அநேக நேரங்களிலே நாம் பாடும் பொழுது சந்தோஷமாய் அமர்ந்திருப்போம், உணவு நேரத்திலே சந்தோஷமாய் பேசி ஐக்கியப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் ஒரு சிலர் மாத்திரமே வசனங்களை கருத்தாய் கேட்பார்கள். வேறு சிலர் என்ன செய்து கொண்டு இந்த இடத்துல இருப்போம்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஒரிஸ், நம்முடைய கவலைகள் நம்முடைய சிந்தையில் வந்துடும். நம்ம இருதயம் வேறு எதையோ ஒன்றை தியானிப்பதற்கு முயற்சிக்கும், அல்லது சரீரத்துக்கு நம்மை நாம் விட்டு கொடுத்து விடுவோம். சரீரம் சொல்லணும் ரொம்ப டயர்டாக இருக்குது, சரி நீ தூங்குன்னு சொல்லிடுவோம். இல்லை, நம்முடைய கைகளில் ஃபோன் இருக்கு இல்லையா, அந்த ஃபோனை வசனம் பார்க்குற மாதிரியே வேறு எதையாவது பார்த்துட்டு உட்காந்துருப்போம். இல்லை, கவனத்தை வேறு எங்கேயாவது சிதற வைக்கிற மாதிரி சம்பவங்களில் இருக்கும், அங்கே போயிடும். 3.5 வருஷம்தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசினார், நடந்தார், உபதேசம் பண்ணார். அவர் பேசின வார்த்தைகளில் மிக முக்கியமாய் ஒவ்வொரு விஷயத்தையும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 சுவிசேஷத்தை காட்டிலும் யோவான் சுவிசேஷம் இருக்கிறதே, அவர் என்ன பேசினாருங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறதுல ரொம்ப கருத்தாக இருந்தார். அவர் பேசின வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் செஞ்ச அற்புதம், அவர் செஞ்ச அடையாளம், இவை எல்லாவற்றையும் மையப்படுத்துவதை விட, அவர் எங்கெங்கே போனார் எங்கே வந்தார்னு சொல்கிறத விட, அவர் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாய் உற்று நோக்கினால் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும். அதனால் யோவான் சுவிசேஷத்தை படிக்கிறப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1வது அதிகாரத்தில் என்ன பேசினார், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 7 அதிகாரத்தை படிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம தானே 7 அதிகாரத்தை கடந்து வந்துட்டோம். இன்றைக்கு 8வது அதிகாரத்தில் நாம் ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இது என்ன? 8வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், 32வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள்,
சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராயிருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையிலாயிருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை எங்கே பேசினார்? நம்ம எப்பயுமே என்ன செய்யணும்? 8வது அதிகாரம் 32வது வசனம் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இதனுடைய பேக்ரவுண்ட் தெரியணும். 1வது வசனத்துக்கு வாங்க. 8வது அதிகாரம் 1வது வசனம். இயேசு ஒலிவமலைக்கு போனார். அங்கே என்ன பண்ணார் அதை எதுவுமே சொல்லலை. 2வது வசனம், மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது, எருசலேமிலே தேவாலயத்துக்கு வருகிறார். ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அங்கே தேவாலயத்தில் அவர் உட்காருகிறார். ஜனங்கள் கூடி வருகிறார்கள். ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். எங்கே போனாலும் உபதேசம் பண்ணுவார். சரி, இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா யாரெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்றது நீங்கள் ஒரு ஐடியாவை கொஞ்சம் மனசுக்குள்ளே கொண்டு வரணும். பொதுவான ஜனங்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த கூட்டத்திற்குள்ள நிச்சயமாய் பரிசேயர் இருப்பார்கள், வேத பாரகர்கள் இருப்பார்கள், சதுசேயர்கள் இருப்பார்கள், ஆசாரியர்கள் இருப்பார்கள், லேவியர்கள் இருப்பார்கள், ஏரோதியர் இருப்பார்கள், போர் சேவகர்கள் இருப்பார்கள். பலவிதமான கூட்டம் அங்கு இருக்கும். 7வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா போர் சேவகர்கள் இயேசுனுடைய போதகத்தை கேட்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிற மனதாக இருக்கும் பொழுது பரிசேயர்கள் அவர்களை பார்த்து கேட்பாங்க, எப்போ நீங்களும் வஞ்சிக்கப்பட்டுட்டீங்க அவரால்? நிறைய யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பேசுவதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ளுவதிலே எல்லோருக்கும் தடை இருந்தது. சரியாகவே அவரை புரிந்து கொள்ளவில்லை. இவர்கள் எல்லோரும் யார்? மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள். தங்களுடைய பிதா என்று யாரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? ஆபிரகாம். ஆபிரகாமின் வழித்தோன்றர்கள் நாங்கள் தேவனுடைய சந்ததியார், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்தவம் இன்றைக்கு இருக்கிறதே, நல்லா எழுதி வச்சுங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் சபையில் நான் ஒரு சந்தா கட்டிகிட்டு இருக்கிறேன், நான் ஒரு சபையை சார்ந்தவன். எந்த சபையாவது எடுத்துக்கங்க, அது இந்த சபையாக கூட இருக்கட்டும், நான் சபைக்கு வார வாரம் போகிறேன்னு சொன்னால் என் மனசு சொல்லுது நான் தேவனுடைய பிள்ளை. என் கைகளிலே வேதாகமம் இருக்கிறது என்று சொன்னால் என் மனது சொல்லுகிறது நான் தேவனுக்கு சொந்தமானவன், நான் பரலோகம் போயிடுவேன், எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் ஒரு லுத்தரன் சபையை சேர்ந்தவன், நான் ஒரு பேப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவன், நான் ஒரு பிரதரன் சபையை சேர்ந்தவன், நான் ஒரு ஏஜி சபையை சேர்ந்தவன். எந்த சபையோ ஒரு சபைக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். நாம் எல்லோரும் ஃபீல் பண்ணுறோம் நான் கர்த்தருடைய பிள்ளை. இதில் எதனா தப்பு இருக்குதா பாஸ்டர் அப்படின்னு கேட்டால் இல்லை, மேலோட்டமாய் பார்த்தா அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை தான் அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உண்மையான நிலையை புட்டு வச்சார். நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் உங்களை ஆபிரகாமுடைய சந்ததியார்னு நினைக்கிறீங்கள. நான் சொல்லட்டுமா, ஒரிஜினலாக நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியார் கிடையாது. நீங்கள் சொல்கிறபடி நீங்கள் அதில் தான் பிறந்திருக்கிறீங்க. அப்படியே நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். நீங்கள் சர்ச்சில் தான் இருக்கிறீங்க, உண்மைதான். பைபிள் கையில் வச்சுருக்கிறீங்க, உண்மைதான். ஆனால் மறுபடியும் கேட்குறேன், நீங்கள் உண்மையாகவே மீட்கப்பட்டவங்க தானா? உண்மையாகவே விடுதலையாக்கப்பட்டவங்களா? அதான் கேள்வி. ஏன் தெரியுங்களா? இவங்க சொல்கிறாங்க நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது, நாங்கள் ஃப்ரீ, நாங்கள் தேவனுடைய பிள்ளை. 8வது அதிகாரம் 35வது வசனத்தை பாருங்க. 34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும்
பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அப்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியார், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அப்போது நீங்கள் எல்லாரும் அடிமை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறீங்களே, நீ பாஸ்டராக இருக்கிற, ஒருவேளை நான் இங்கே இருக்கிற எல்லாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். இப்போ மனசாட்சியில் இப்படி கை வச்சுட்டு சொல்லுவோம், நான் பாவத்திற்கு அடிமை கிடையாது அப்படின்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? என்னிடத்தில் இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, 46 பாருங்க, என்னிடத்தில் 46, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? இப்போ நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா இந்த வார்த்தையை? என்கிட்ட பாவம் கிடையாது, நான் பாவத்திற்கு அடிமை இல்லை, என்னிடத்தில் எந்த பாவமும் கிடையாது, அப்படி சொல்ல முடியுமா? நான் விடுதலையாக்கப்பட்டவன் சொல்ல முடியுமா? சரி, வேதம் சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், நமக்குள் என்ன இல்லை, உண்மை கிடையாது. சரி, நம்மகிட்ட பாவம் இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம யாரை பொய்யராக்குவோம்? தேவனையே பொய்யராக்கிடுவோம், அவர் என்ன தப்பாக சொல்கிற மாதிரி. சரிங்க, அப்போ இந்த பாஸ்டர் நீங்கள் தான் பேசுகிறீங்க, நீங்கள் பாவம் இல்லாதவரா? நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்கள, நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டவரா? இப்போ நாங்களாம் இல்லை, நாங்கள் ஒத்துக்கிறோம். இதுக்கு பதில் கண்டுபிடிச்சிடலாம் இன்றைக்கி. ஏன் அப்படின்னா, இந்த பைபிள் நான் ஏதோ இங்கே நின்று உங்களை எல்லாம் குற்றம் சொல்லிவிட்டு உங்களை எல்லாம் சுட்டி காமிச்சிட்டு நான் ஏதோ பரலோகத்திலேருந்து வந்தவனை போல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பாவம் என்பது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த மனித சமுதாயமும், இதில் யாரும் நான் பாவி இல்லை என்று சொல்லுவதற்கு ஒருவருக்கும் தகுதி இல்லை. நம்ம எல்லாருமே பாவத்துக்குள்ள அடிமையாய் இருந்தவர்கள். ஆனால் என்ன செய்கிறோம்? பாவத்தை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதில் இருக்கிறது. 3 விதமாய் பாவத்தை கையாளுவோம். 1, என் பாவத்தை நான் ஒருபொழுதும் வெளியே காட்ட மாட்டேன். என் பாவத்தை குறித்து அது சரி செய்யப்படுவதற்காக அல்லது அதை விட்டு விலகுவதற்காக சுயமாக நான் எதையும் செய்ய மாட்டேன். என் பாவம் எனக்குள் எவ்வளவு இருந்தாலும் அதை பற்றி எனக்கு மிகப்பெரிய அக்கறையோ அல்லது அதை எதிர்த்து போராடுகிற ஒரு போராட்டம் எனக்கு கிடையாது. ஆனால் எனக்கு நெருக்கமானவர்கள், அதாவது என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், என்னை சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு பாவம் செய்வார்கள் என்று சொன்னால் அதை எதிர்த்து போராடுவேன். அது அவர்களிடத்தில் இருக்கக்கூடாது என்று விரும்புவேன். அதற்கு அவர்கள் அடிமையாக இருக்கக்கூடாது என்று போராடுவேன். நான் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது. எனக்குள்ளே இருக்கிற பாவத்தை பற்றி நான் போராட மாட்டேன். ஆனால் எனக்குரியவர்கள் ஏதாவது ஒரு பாவத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை விட்டு அவர்கள் விலக வேண்டும். ஏன்னா அப்போ தான் நான் நல்லா இருக்க முடியும். அந்த பாவத்தை எதிர்த்து போராடுகிற ஒரு போராட்டம் பெருசாக இருக்கும் எனக்கு. 3வது, என் வீட்டில் இருக்கிறவங்களை என்ன பண்ண மாட்டேன், அதிலேருந்து அவங்க விலகணும்னு நினைப்பேன், அதற்கு உதவி செய்ய பார்ப்பேன், அதற்கு முயற்சி எடுப்பேன். ஆனால் எனக்கு ஆகாதவர்கள் பாவிகளாக இருப்பார்கள், எனக்கு எதிராக இருக்கிறவர்கள் பாவிகளாக இருப்பார்கள்னா அவங்கள தண்டிக்க நினைப்பேன். 3 நிலை தான் பாவத்தை குறித்து எனக்கு. ஒன்று, என் பாவத்துக்கு நான் தண்டனையும் தர மாட்டேன், அதை நான் நீக்க பார்க்க மாட்டேன், அதுலேருந்து விடுதலை அடைவதற்கான வழியை தேட மாட்டேன். ஆனால் என் பிள்ளைங்க பாவத்தில் இருந்தா, என் பெற்றவங்க பாவத்தில் இருந்தா, என் மனைவி பாவத்தில் இருந்தா, என் கணவன் பாவத்தில் இருந்தா, அதிலிருந்து அவங்க எப்படியாவது சரியாகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். ஒருவேளை என் எதிராளி, என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, எனக்கு ஆகாதவங்க பாவின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள தூற்ற செய்வேன், பகிரங்கப்படுத்துவேன்,
பரிகாசம் பண்ணுவேன், அவங்கள பழி தீர்ப்பேன். இதுதான் மனிதனுடைய இயல்பு. பாவத்தை நாம் பார்ப்பதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்ப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. அவர் உட்கார்ந்து உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள்லாம் இப்படி உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி மைக்கெலாம் வச்சுக்கல, மைக்கெலாம் இல்லாமல் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு பெண்மணியை கொண்டு வந்து பிடிச்சி தள்ளுறாங்க முன்னாடி. தள்ளிட்டு யூதர்கள் அவரை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? பாருங்க, விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். அவள் ஒரு விபச்சார ஸ்திரீ, விபச்சாரம் பண்ணக்கூடியவள். இஸ்ரவேலிலே விபச்சாரம் என்பது, விபச்சாரத்துக்கு எதிராக மக்கள் பயங்கரமாக அப்படி இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களா? நீங்கள் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா, சிங்கப்பூர் போனவங்களுக்கு தெரியும், நம்ம எல்லா விஷயமும் டிசிப்ளின்டாக இருக்கும். டிசிப்ளின் இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏர்போர்ட்டில் நம்ம லக்கேஜை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் போய் ஊரெல்லாம் சுற்றிட்டு கூட வரலாம். அந்த லக்கேஜ் அங்கேயே தான் இருக்கும். யாராவது திருடிடுவாங்களா, யாராவது எடுத்துருவாங்களான்னா அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஏன் அப்படின்னா, அப்படி ஒரு வேளை கண்டுபிடிக்கப்பட்டால் அதுக்கான தண்டனை எவ்வளோ பெருசுன்னு அவங்களுக்கு தெரியும். எங்கேயுமே குற்றங்கள் நடைபெறுவது ரொம்ப ரேர். குற்றம் நடக்காது. ஏன்? ஒரு பாதசாரி கிராஸ் பண்ணும்போது சிக்னலை ஒருவேளை வயலேட் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னா அவருக்கு நிச்சயமாக ஃபைன் இருக்கும். அதனால் அவர் பண்ண மாட்டார். க்ரீன் சிக்னல் போடுற வரைக்கும் அவர் கண்டிப்பாக காத்திருப்பார். ஒரு வேளை கிராஸ் பண்ணதான் அது நம்ம இந்தியாக்காரங்களாக இருக்குன்னு நம்ம அப்படி சுற்றி பார்ப்போம். சுத்தமாக நாங்கள் குற்றம் செய்யாத ஒரு ஊர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்ரவேல் ஒன்றும் நாங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டானவங்க, நாங்கள் எல்லா ரூல்ஸும் ரெகுலேஷனும் கரெக்டாக பார்க்குறவங்க அப்படி கிடையாது. இப்போ ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்திட்டு இவளை கல்லால் அடிக்க சொல்லி, கல்லால் அடித்து கொல்ல சொல்லி மோசே கட்டளையிட்டு இருக்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏங்க இந்த கேள்வி? நீங்கள் பாருங்கள், அந்த ஸ்திரீ தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமா, அல்லது நீங்கள் இவ்வளோ நாள் பேசுகிறீங்களே, நீங்கள் சொல்லக்கூடிய பதிலை வைத்து உங்களை நாங்கள் என்ன செய்யணுன்ற முடிவோடு கூட கர்த்தர்கிட்ட பேசுகிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த பதிலும் சொல்லலை. கொஞ்ச நேரம் அவரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லெறிட்டுன்னு சொன்னார். நம்ம ரொம்ப அதிகமுறை படிச்சிருப்போம்ல இதை. சரி, அவங்க யாருமே அவள் மீது கல்லெறியில்லை. மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாய் சிறியோர் முதல் பெரியோர் வரை. நம்ம பாவம் செய்கிறவங்களுக்கு ஒரு கேட்டகரி வச்சுருப்போங்க. என்ன, வாலிபர்கள் தான் இந்த சபையே கெடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வச்சுருப்போம். வயசானவங்கன்னா நம்ம பாவமே செய்ய மாட்டோம். தாவீது பாவம் செஞ்ச வயசு என்ன தெரியுமா? அவன் ரொம்ப நல்லவனாக தாங்க இருந்தாங்க. போருக்கு போக முடியாத வயசில். நீங்கள் நினச்சிக்காதீங்க 70 வயசு ஆள் அவரெல்லாம் போய் தப்பு பண்ண மாட்டாருங்க. நீங்கள் அப்படிலாம் ஃபீலே கிடையாது. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியல, கல்லெறி உள்ள போயிட்டாங்க. ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, யாரும் உனக்கு தீர்ப்பிடலையா, நானும் உனக்கு தீர்ப்பிடவில்லை. ஒரே ஒரு வார்த்தை, போ, இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத. சரி,
நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம்ல, முழங்கால் படியிட்டு என்னன்னு சொல்லி முழங்கால் படியிடுவோம்? நான் கிறிஸ்துவோடு என்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறேன். நான் பாவத்துக்கு செத்து இனி நீதிக்கு பிழைக்கிற மனுஷனாய் வாழ்வேன். இனிமே நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன், இனி பாவம் செய்ய மாட்டேன். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தான் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமாக செய்வோம். நம்ம தானே? நம்ம வாழ்க்கையில் பாவம் என்பது அது இயல்பாக வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை, இனி பாவம் செய்யாத. ஒருவேளை நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோம்ல, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எல்லாரையும் பார்த்து இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் நான் கீழ்ப்படிவேன்? இனி என் வாழ்க்கையில் பாவம், இதுக்கு முன்னாடி நான் விபச்சார பாவம் செஞ்சேன், நான் வேசித்தனம் பண்ணேன், நான் பொருளாசையில் இருந்தேன், நான் திருடினேன், நான் ஏமாத்தினேன், நான் பொறாமையோடு இருந்தேன், பெருமையோடு இருந்தேன், அகந்தையோடு இருந்தேன், நான் அப்படிப்பட்டவனாக இருந்தேன். என்ன இன்னைக்கு கர்த்தர் பார்த்து சொல்கிறாரு, இனி பாவம் செய்யாத. எத்தனை பேர் இந்த ஒரு வார்த்தையை அப்படியே எடுத்துப்போம்? பெரிய பிரசங்கெல்லாம் இல்லைங்க அவளுக்கிட்ட. அவளுக்கு உட்கார வச்சு என்ன 3 மணி நேரம் கிளாஸ் எதாவது எடுத்தாரா? சிம்பிள், இனிமேல் பாவம் செய்யாத, அவ்வளோதான். வேற எந்த பிரசங்கமும் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? சொல்லி முடிச்சிட்ட பிறகு 11வது வசனத்தில் முடிச்சிட்டார்ல, 11வது வசனம் பாருங்க, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இப்போ பாருங்க, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இந்த வசனம் கொஞ்சம் ஆழமாக உற்று பார்க்க போகிறோம். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் ஒரு வார்த்தை சொல்றார். என்னை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ, நான் ஒளி, என் கூட இருக்கணும்னு ஒருத்தன் விரும்பிட்டா, நான் எங்கே போகிறனோ அங்கவே இருக்கணும்னு அவன் நினச்சான்னா, நான் இருக்கிற விதமாக அவன் வாழணும்னு நினச்சான்னா, அவன் ஜீவ ஒளியை உடையவனாக இருக்க போகிறான். அவங்ககிட்ட இருட்டு வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி அவன் பாவம் செய்ய மாட்டான். என்னை ஒருத்தன் ஏற்றுக்கொண்டா, என் வசனத்தை ஏற்றுக்கொண்டால், என்னை நேசிச்சா, என் கூட இருக்கணும்னு நினச்சா, அவன் இனிமேல் இருட்டுக்கு போக மாட்டான். நீங்கள் சொல்லுங்கள், கிறிஸ்தவர்கள் நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறோம், அவரை நேசிக்கிறேன்னு சொல்கிறோம், நம்மிடத்தில் ஏன் இன்னும் பாவம் இருக்கிறது? நாம் ஏன் இன்னும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறோம்? நாம் சொல்லிகிட்டு இருக்கோம், நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவன், நான் இத்தனை வருஷமாக போதகனாக இருக்கிறேன், நான் இவ்வளவு நாள் இருக்குது இங்கே, எனக்கு என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இவ்வளோ தரும், ஆனால் இன்னும் என்னிடத்தில் பாவம் என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறதே. காரணம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுக்கு பதில் சொன்னார். என்ன சொன்னார்? 37, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடைபெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுறீங்க. அப்போ என்ன? உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடினாலே. இப்போ பாருங்க, அவர் எவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ணார்? அந்த ஸ்திரீக்கு எவ்வளோ பெரிய பிரசங்கம்? இனி ஒரு வார்த்தை தான், சிம்பிளாக சொல்லிட்டாரு, நான் மன்னிச்சிட்டேன், இனிமே அந்த இருட்டுக்கு போவாத, நான் உன்னை வெளிச்சத்தில் கொண்டாந்து விட்டேன், உனக்கு தண்டனையே கிடையாது, இனிமே நீ பாவி இல்லை, முத்திரை குத்திட்டேன், இனிமே பாவம் செய்யாத. அவ்வளோதான் பிரசங்கம். இங்கே மக்களை பார்த்து சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னை பின்பற்றினா என்னை போல் அவன் இருப்பான். ரட்சிப்புனா என்ன? நான் இயேசு கிறிஸ்துவினால் விடுதலையாக்கப்பட்டேன். என்ன, எப்படி விடுதலையாக்கப்பட்டேன்? அவர் சொல்றார் குறிப்பா 36,
குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். 31 வாசிக்க போகிறோம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதரை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். அப்போ உபதேசத்தில் நிலைத்திருப்பது என்றால் என்ன? சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது. சொன்ன வார்த்தைக்கு நான் சொந்தக்காரனாக இருப்பது. என்ன சொன்னார்? இனி பாவம் செய்யாத, நான் உன்னை விடுதலையாக்குறேன். என்ன, என்னால் மட்டும்தான் உங்களுக்கு விடுதலையை வாங்க தர முடியும். நான் தான் உங்களை விடுவிக்க வந்தேன். நான் தான் ஒளி. நான் ஒளியாக வந்திருக்கிறேன். உனக்கிட்ட இருக்கிற இருட்டெல்லாம் போட்டுன்னு சொல்லிட்டேன். இது வரைக்கும் இருந்த இருட்டெல்லாம் நான் வந்துட்டான், அதுக்கு இடமே கிடையாது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்குமா? இருக்காது. அப்போ வெளிச்சமாக இருக்க வேண்டிய நீங்கள், வெளிச்சத்தோடு இருக்க வேண்டிய நீங்கள் இருட்டோடவே வாழ்கிறத விரும்புறதுனால தான் உங்ககிட்ட வெளிச்சமே வர்றதில்லை. அது என்ன? நம்ம இப்போ ஒரு டைம் பார்த்துட்ருக்குறோம்ல. இன்றைக்கி ஆராதனைனா 9:30 மணிக்கு ஆரம்பிக்கும், 11:30 மணிக்கு முடிஞ்சிடும். இது முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு சில வேலை முடியும், அடுத்து நம்ம கிளம்பிடுவோம். இப்போ கிளம்புன நாம் அடுத்த வாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கை யாரோட கூட இருக்கிறது? என் வேலை, என் வருமானம், என் குடும்பம், என் தேவை, என் சந்தோஷம், நான் விரும்புகிறது, அதோடு கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். இடையில சும்மா ஒரு அட்டனன்ஸ் போடுவேன் ஆண்டவருக்கு. அல்லன்னு சொன்னேன், ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிவிடுவேன். கடமைக்கு ஒரு சாப்டரை வாசிப்பேன். ஏதாவது தேவை, கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ஒரு செய்தி கேட்பேன். கொஞ்ச நேரம் பைபிள் படிப்பேன். எதுக்கு படிக்கிறேனே தெரியாது. 5 சாப்டர் 6 சாப்டர் படிச்சுட்டு இருப்பேன். ஏன் படிக்கிறேனே தெரியாது. அது எனக்குள்ளே என்ன கொண்டு வரணும்? எனக்குள்ளே வெளிச்சத்தை கொண்டு வரணும். நான் படிக்க படிக்க நான் யாராக மாறி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த உபதேசத்தில் நான் நிலைச்சிருக்கணும். உபதேசத்தில் நிலைக்காதவே கிறிஸ்தவனா. இந்த முடிஞ்ச உடனே நான் யார் தெரியுங்களா? ஆராதனை முடிஞ்ச உடனே நான் கிறிஸ்தவனே கிடையாது. கொஞ்ச நேரத்தில் நான் பறந்து ஓட போகிறேன். இந்த பூமிக்குரிய விஷயங்கள், என் சந்தோஷத்துக்குரிய விஷயங்கள், எனக்கு தேவைக்குரிய விஷயங்களுக்கு தான் எனக்கு முக்கியத்துவம். அப்போ வாழ்க்கையில் நான் யார்? ஏன்னா வெளிச்சத்துக்கிட்ட இருக்கிறேன்னு கேட்டால் இல்லை. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள். என்ன அர்த்தம்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். நீங்கள் சத்தியம், யூ ஷல் நோ த ட்ரூத், த ட்ரூத் ஷல் மேக் யூ ஃப்ரீ. என்ன உண்மை? அது ஒரு உண்மை தான். முதலாவது நாம் ஒன்றை ஒத்துக்கணும். விடுதலையாக நமக்கு மனசே கிடையாதான். ஃபஸ்ட்டு விஷயம் சொல்கிறேன், கேட்டுங்க. விடுதலையாக நமக்கு மனசு கிடையாதுன்னு ஒத்துக்குங்க. நான் சொல்லைங்க, ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், 43வது வசனத்தை பாருங்கள். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். உங்கள் மனசு என்ன தெரியுமா? பிசாசு என்ன விரும்புகிறானோ, பிசாசு உங்களை எப்படி அடிமையாக வச்சிருக்கிறானோ, நீங்கள் பாவத்துக்கு அடிமை, பிசாசுக்கு அடிமை, உங்கள் மனசுக்கு அடிமை. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதான் செய்வீங்க. பிசாசு எப்படி மயக்க வச்சுக்கிறோன்னு அதான் செய்வீங்க. நீங்கள் உங்கள் பாவத்துக்கு தாங்க கீழ்ப்படுவீங்க. நம்ம யாருக்கு கீழ்ப்படிவோம் தெரியுமா? நம்ம மனசும் மாம்சமும் என்ன சொல்லுது கீழ்ப்படிவோம். என் மனசுக்கு என்ன தோணுதோ, என் மனசு எதை விரும்புதோ, என் மாம்சம் என்ன விரும்புதோ, எனக்கு என்ன தேவை நான் நினைக்கிறனோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நான் என் மாம்சத்துக்கு அடிமை, என் மனசுக்கு அடிமை, நான் பாவத்துக்கு அடிமை, பிசாசுக்கு அடிமை. சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்துருப்போம், அடிமையாகவே இருப்போம். விடுதலையே நமக்கு இருக்காது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களை விடுதலையாக்க வந்தேன், பாவத்தின் வீரியத்திலிருந்து விடுதலையாக்க வந்தேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் தாங்க ஒளி. பாவங்கிறது இருட்டு, நான் ஒளி, நான் ட்ரூத், நான் பொய் கிடையாது. நான் உங்கள் கூட இருந்தா, நீங்கள் என் கூட இருந்தா, நீங்கள் எனக்குள்ளே நிலைச்சிருந்தா, என் வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சா, உங்களை மாதிரி ஒரு ஃப்ரீயான ஆள் உலகத்தில் யாருமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்க வேண்டியவங்க, சுதந்திரமாக இருக்க வேண்டியவங்க, நீங்கள் குமாரனாக இருக்க வேண்டியவங்க. ஆனால் நீங்கள் அடிமையாக இருக்க விரும்புகிறீங்க. நீங்கள் உங்கள் பாவத்தில் அடிமையாக இருந்தீங்கன்னா உங்கள் பாவத்தில் நீங்கள் சாவீங்க.
பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் தேவனுடைய கிருபை வரம் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்திருக்குது. நீங்கள் நித்திய ஜீவனா, பாவத்துக்கு நான் அடிமை கிடையாது, நான் விடுதலையாக்கப்படுறவன். ஆனால் யாருமே அதுக்கு செவி கொடுக்கல. சிம்பிள், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாருன்னா, அன்றைக்கி கேட்கும்போது சூப்பர் பாஸ்டர், இந்த மாதிரி செய்தி நாங்கள் கேட்டதில்லை, இன்றைக்கி ரொம்ப செய்தி பிரயோஜனமாக இருந்துச்சு. ஏன் என் வாழ்க்கையில் மாற்றம் வரல? கர்த்தரால் விடுதலையாக்க முடியாதா? கர்த்தருக்கு வல்லமை இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கீழ்ப்படிய நமக்கு மனசு இல்லை. நான் கீழ்ப்படிய மனதுள்ளவனாக கேட்டேன்னா, என்னிடத்தில் என்ன பாவம் இருக்குதுன்னு நிறைய பேர் அப்படியே வெறாப்பாக அப்படியே உட்காந்துருக்குறோம். ஏன்னா பரலோகத்தில் பர்த்து போட்டு உட்காந்துக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங். சரியா? இவங்க ஏற்கனவே இடம் பிடிச்சிட்டவங்க, இவங்க இனிமேல் திருந்த வேண்டியதே கிடையாது, இவங்கெல்லாம் மாற வேண்டிய அவசியமே இல்லை, பெரிய ஆட்கள் இவங்கெல்லாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, பிசாசு உன்னை மயக்க வச்சுக்கிறது உன் கண்ணுக்கே தெரில, உன் மனசு சொல்கிறது படி தான் உன் வாழ்க்கை வச்சிருக்கிற, அது தெரில, உன் சுயநீதியில் சாவர உனக்கு தெரில. என்கிட்ட வா, சிறு பிள்ளைய போல வா, ஒரே வார்த்தை தான், இனி பாவம் செய்யாத. நான் அது கீழ்ப்படிஞ்சாவே நான் வெளிச்சத்துக்கு வந்துடுவேங்க. அதை நான் ஏற்றுக்கிட்டாவே வந்துடுவேன். அதில் நிலைச்சிருந்தாவே போதும். இப்போ முக்கியமாக 3 விஷயங்களை இப்போ நம்ம வருஷப்படுத்தி பார்ப்போம். ஒன்று, ஒருவன் என்னை பின்பற்றுகிறான்னு சொன்னால் அவனுக்கு என்ன உண்டு? நம்ம 12வது வசனம் என்ன சொல்லுது? என்னை 12வது வசனத்தை வாசிங்க. இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்குள்ளேயே இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் என்ன பண்ண மாட்டான், நடக்க மாட்டான், அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். 2வது என்ன சொன்னார் பாருங்க, ரொம்ப முக்கியமாக சொன்னது 31வது வசனம், என் உபதேசத்தில் நிலைச்சிருந்தா நீங்கள் எனக்கு சீசனாக இருப்பீங்க. 3வது 51வது வசனம் பாருங்க, ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் அவன் என்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. இப்போ 3 ஆஸ்பெக்ட் பாருங்கள். ஒன்று, நீங்கள் என்னை பின்பற்றினா இருளில் நடக்க மாட்டீங்க, ஜீவ ஒளி அடைஞ்சிருப்பீங்க. நீங்கள் என் உபதேசத்தில் நிலைச்சிருந்தீங்கன்னா என் சீஷராக இருப்பீங்க. நீங்கள் என் வார்த்தையை கை கொண்டீங்கன்னா உங்களுக்கு மரணமே இல்லை, நீங்கள் ஃப்ரீ. இவ்வளோ விஷயத்தை கர்த்தர் அங்கே பேசினாரு. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? 59வது வசனம் பார்க்குறீங்களா? அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை, யோசித்து பாருங்களேன், இயேசுவானவர் பேசக்கூடியதை புரிஞ்சு இனிமே இந்த ஒரு வார்த்தை, நான் உங்களை பின்பற்றேன், நான் இனிமேல் வெளிச்சத்துக்கு வரணும், அப்படி விரும்புகிறவங்க யாருமே இல்லை. இவ்வளோ இத்தனை இப்போ 7 வாரம், 8வது வாரத்துக்கு வந்துட்டோம், 7வது வாரம் வந்துட்டோம் இன்றைக்கி. இந்த 7 வாரத்தில் கர்த்தரின் ரட்சிப்பை ஆராய்ச்சி செய்து நீங்கள் இன்னும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்களான்னு கேட்டால், இல்லை ஆண்டவரே, எனக்கு பாவம்னு தெரிஞ்சால் அதை நான் விட்டுருவேன். எனக்கு பாவம்னு உறுதியாக தெரியுது, எனக்கு நீங்கள் உணர்த்துறீங்க. ஏன்னா நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் எனக்குள்ள ஒரு தெளிவை கொடுத்துருக்கிறது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ரோமர் புஸ்தகத்தை படிக்கிறோம். 6வது அதிகாரத்துக்கு என் கூட வாங்களேன். ரோமர் 6. பதினோராவது வசனம், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இனிமேல் நான் என்ன நினச்சிக்கணும்? நான் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறவன், பாவத்துக்கு நான் செத்துட்டுவேன், பாவத்துக்கு நான் உயிர் கொடுக்க மாட்டேன், பாவத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன், எப்படி நினைக்கணும்? ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளக்கூடாது. நீங்கள் பாவத்துக்கு செத்துட்டீங்க, பாவத்துக்கு இனிமேல் கீழ்ப்படிய மாட்டேன். என்கிட்ட ஒரு பொய் பேசுகிற ஒரு குணம் இருக்குது,
நான் இனிமேல் அதுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். என்கிட்ட பொறாமப்படுற ஒரு குணம் இருக்குது, நான் இனிமேல் அதுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். நான் யாருக்கு கீழ்ப்படிவேன்? இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிவேன். 16வது வசனம், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் சரி, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலானாலும் சரி, எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? 17 வாசிக்கலாம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஒன்றும் இல்லைப்பா. நான் பாவிதான், ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், உன் பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், நீ இதுவரைக்கும் செஞ்ச பாவத்தை அத்தனையும் நான் மன்னிச்சிட்டேன், உனக்கு நான் தீர்ப்பு கொடுக்கல. மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? உனக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க. அவங்க பாவத்தை மறைச்சிக்குவாங்க, தங்களுக்கு தேவையான இடத்தை திருத்த பார்ப்பாங்க, மற்ற எல்லாரையும் தண்டிக்க பார்ப்பாங்க. நான் உனக்கு சொல்கிறேன், நீ இது வரைக்கும் செஞ்ச அத்தனையும் நான் மன்னிச்சிட்டேன், இனி பாவம் செய்யாத. சத்தியம் என்ன தெரியுமா? சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். சத்தியம் உன்னை தண்டிக்காது. சத்தியம் உன்னை வேணான்னு நீக்கி போடாது. இந்த உலகம் உன்னை அப்புறம் தள்ளும், உலகம் உன்னை அவமானப்படுத்தும், உலகம் உன்னை கேவலப்படுத்தும். நான் கேவலப்படுத்தலை, நான் அத்தனையும் இந்த நிமிஷமே மன்னிச்சிட்டேன். உனக்கு தண்டனை கொடுக்க நான் வரல, உன்னை மீட்க வந்தேன். பாவம் இது வரைக்கும் உன்னை அடிமையாக வச்சிருந்துச்சு. ஒன்று செய், இனிமேல் பாவத்துக்கு கீழ்ப்படியாத. நீ பாவத்துக்கு கீழ்ப்படியாம என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. நீ சத்தியத்தை அறிந்து கொள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். எப்போ? நீ கீழ்ப்படிஞ்சா, நீ செவி கொடுத்தா, நீ அதை செஞ்சா நீ விடுதலையானவன். நான் சொல்லட்டுமா? நான் ஒரு விடுதலையாக்கப்பட்டவன். எந்த பாவமும் என்னை ஆண்டு கொள்ள முடியாது. நீங்கள் எத்தனை பேர் தேவன் பேசுகிறப்போ கேட்டு நான் மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறேன்? எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி தெரிய சொன்னீங்க, காமிச்சிங்க, புரிய வச்சிங்க, நான் இனிமேல் கீழ்ப்படிவேன். எனக்கு இந்த சபை மூலமாக கர்த்தர் உணர்த்துகிற ஒவ்வொரு பாடத்துக்கும் நான் கீழ்ப்படிவேன். நான் மனப்பூர்வமாக கீழ்ப்படிவேன். நான் முன்னாடி பாவத்துக்கு அடிமை, இப்போ இயேசு கிறிஸ்துக்கு அடிமை. யார் பேசிக்கிட்டு இருக்கிறா? இந்த உருவமாக பேசிக்கிட்டு இருக்கு? இல்லை, எனக்குள்ளேருந்து கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ கர்த்தர் பேசுகிற வார்த்தையே நீ உட்காந்து தூங்கிட்டு போனால், உட்காந்து கவனமற்றிருந்தா, நீ வேற உன் மேதாவித்தனத்தில் உட்காந்துட்டு போனால், நீ ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லிக்கலாம், ஆனால் நீ விடுதலையாக்கப்பட்டவன் இல்லை. நீ என் மேலே கல்லெறிய பார்க்குற, என்னை புறந்தள்ள பார்க்குற, என் மேலே எரிச்சலாவை பார்க்குற, என் மேலே குற்றம் கண்டுபிடிக்க பார்க்குற. சபையில் உட்காந்துக்கிட்டு போதகர் ஏன் இப்படி பேசினாரு, போதகர் இப்படி சொல்லியிருக்கலாமே. ஹலோ, அந்த மனுஷனை விட்டுரு. அவருக்குள்ளேருந்து கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறாரு. நீ இன்னும் பாவத்தில் நிலச்சிருக்கிற, ஆனால் நான் உன்னை, நீ எனக்கு புள்ளன்னு சொல்லிக்கிற, பைபிள் கையில் வச்சுக்கிறேன்னு சொல்கிற, பல வருஷமாக நாங்கள்லாம் எங்களுடைய பிதா அவர் தான் அப்படின்னு. உன் பிதா யாருன்னு நான் சொல்கிறேன், நீ பிசாசுனால் உண்டானவன், நீ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற. இப்போ ஒன்று ஏன் தெரியுமா? நீ அதுக்கே கீழ்ப்படிஞ்சிக்கிட்டு இருக்கிற. உன் மனசுக்கு கீழ்ப்படிவ, உலகத்துக்கு கீழ்ப்படிவ, உன் விருப்பத்துக்கு கீழ்ப்படிவ, வசனத்துக்கு கீழ்ப்படிவியா? இந்த சத்தியத்தை அறிந்து கொள், சத்தியத்துக்கு ஒப்புக்கொடு, சத்தியத்துக்கு கீழ்ப்படி. உங்கள்கிட்ட எந்த பாவமும் நிற்காது. என்ன, நான் ஒரு சகோதரனை பார்த்து சொன்னேன், பிரதர் இதுக்கு மேலே குடிக்காதீங்க, அவ்வளோதான். அதுக்கு போய் நான் குடிச்சிங்கன்னா இவ்வளோ பிரச்சனை, குடியினால நான் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண தேவையில்லை. சிம்பிள், குடிக்காதீங்கன்னா குடிக்காது, அவ்வளோதான். தம்பி, நீ அந்த பொண்ணு கூட பழகிற தப்புப்பா, பழகாத, வேண்டாம்ப்பா. ஆதியிலேருந்து நான் சொல்கிறேன், வேண்டான்னா ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் காரணம் கட்டிட்டு உட்காந்துருப்பேன். நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கீழ்ப்படிய முடியாத அளவுக்கு நான் அடிமையாக போவேன். நீ செய்கிற தப்புமா, செய்யாத, அவ்வளோதான். சிம்பிள். நமக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுது, இனிமே இப்படி இருக்காதீங்க,
முடிஞ்சு போச்சு. நான் கீழ்ப்படிஞ்சாவே நான் விடுதலையாக்கப்பட்டவன். இங்கே யார் தெரியுங்களா விடுதலையாக்கப்பட்டவங்க? சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவங்க, சத்தியத்தை கை கொள்கிறவங்க, சத்தியத்தில் நிலைத்திருக்கிறவங்க, சத்தியத்திற்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். அவங்க தான் விடுதலையாக்கப்பட்டவங்க. அவங்க தான் உண்மையாகவே மீட்கப்பட்டவங்க. அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டவனா அப்படின்னு கேட்டால், ஆமாம், நான் எந்த பாவத்துக்கு அடிமை கிடையாது. என்கிட்ட பாவம் வருமா? வரும், எதிர்பாராமல் வந்துடும், தெரியாமல் வந்துடும். ஆனால் தெரிஞ்ச மாத்திரத்தில் கழுவிடுவேன், சுத்தம் பண்ணிவிடுவேன். நான் அதுக்கு அடிமையாக இருக்க மாட்டேன். பல வருஷமாக ஒரு பாவம் என்கிட்ட இருக்குது, நான் அதுக்கு அடிமையாக இருக்கிறேன்னா நான் இன்னும் சத்தியத்துக்கிட்ட வராதவன், சத்தியத்தை அறியாதவன், சத்தியத்துக்கூட உறவாகாதவன், சத்தியம் எனக்குள்ளே கிரியை செய்ய இடம் கொடுக்காதவன். ஸோ அப்போ சத்தியம் எனக்குள்ளே இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக கீழ்ப்படிதல். அந்த ஸ்திரீக்கிட்ட அவர் எதிர்பார்த்தது ஒன்றே ஒன்று தான், நீ பாவம் செய்யாத. நாம் என்ன செய்ய போகிறோம்? நான் பாவம் செய்கிறவனாய் தொடர்ந்து ஒருவேளை நிலைத்திருந்தா தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், அதனால தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். தயவு செய்து ஞானஸ்தானத்தை குழப்பிக்காதீங்க. ஞானஸ்தானங்கிறது உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போவாது. நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க, அவ்வளோதான். நான் மறுபடியும் பிறந்தவன்னு ஊருக்கு சொல்கிறீங்க, அவ்வளோதான். உங்கள் உள்ளத்துக்கிட்ட உறுதிப்படுத்திருக்கீங்க, அவ்வளோதான். ஞானஸ்தானம் எடுத்தவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னா சும்மா ஞானஸ்தானம். நான் இனிமேல் கிறிஸ்துவுக்கு சொந்தம், நான் இனிமேல் கர்த்தருக்காக வாழ்வேன், நான் பாவத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டேன். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, இந்த சபையில் இன்னும் பாவத்துக்கு அடிமையாகவே நின்று கொண்டு நான் அது கூடவே உறவாடிக்கிட்டு இருப்பேன்னா செக் யுவர் சால்வேஷன். உங்கள் ரட்சிப்பை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்கள். எங்களுக்கு கிறிஸ்துவ தெரியும்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க, நீங்களும் கிறிஸ்தவர்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க, ஆனால் நீங்கள் அவரை அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும். பழைய ஏற்பாட்டில் ஆதாம் ஏவாளை அறிந்தான்னு போட்டிருக்கோம், ஆமாம் தானே? எல்லாரும் நீங்கள் கவனிச்சு பாருங்கள். ஒரு கணவன் மனைவியை அறிந்தான் என்றால் என்ன அர்த்தம்? அங்கே வேறு வார்த்தையை தமிழில் யூஸ் பண்ணல, அறிந்தான்னு யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறீர்களா? என்ன அர்த்தம் தெரியுமா? முழுமையான உறவாய் மாறியிருப்பது. எவ்வளோ தெரியும் உங்களுக்கு கர்த்தரை? அவரை அறிஞ்சால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் சொல்கிறத மட்டும் தான் கேட்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சத்தியத்தை நான் எந்த அளவுக்கு அறிஞ்சிக்க போகிறேன்? அறிஞ்சிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் அதை கேட்க மனசோடு வந்து உட்காருவேன், நான் அதுக்கு கீழ்ப்படுகிற மனசோடு இருப்பேன், நான் அதை கை கொள்ளுவேன், நான் அதை பின்பற்றுவேன். இது என்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் பாவம் என்னை ஆண்டு கொள்ளவே முடியாது. பாவத்தை ஆண்டு கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. நான் மீட்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ரட்சிப்பை முழுமையாக அனுபவிக்கக்கூடியவன். அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இதை கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அதை இலவசமாய் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, நீர் ஆசீர்வதித்திருக்கிறதான இந்த அற்புதமான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். குமாரன் ஒருவரை விடுதலையாக்கினால் அவர்கள் மெய்யாகவே விடுதலையாக முடியும். குமாரன் விடுதலையாக்குவதற்கு அவர் சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். அவர் தாமாக எந்த சத்தியத்தையும் சொல்லவில்லை, பிதா என்ன சொன்னார் அதை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் பேசுகிற வார்த்தையை கேட்பதற்கு வந்து அநேகர் உட்கார்ந்திருக்கலாம், ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேர் மனதோடு உட்கார்ந்திருக்க போகிறோம்? எத்தனை பேர் அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்க போகிறோம்? எத்தனை பேர் அதை கை கொள்ள போகிறோம்? எத்தனை பேர் கீழ்ப்படிந்து பின்பற்ற போகிறோம்? இது சவாலான ஒன்று. ஆனால் நாங்கள் சரியாய் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவம் ஆளாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் என்று விரும்புகிறோம். உம்மாலை விடுதலையாக்கப்பட்டு வெளிச்சத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும். உதவி செய்யுங்க. நாங்கள் ஒரு விபச்சாரக்காரனாக இருந்திருக்கலாம், வேசித்தனத்தில் இருந்திருக்கலாம், பொருளாசையில் இருந்திருக்கலாம், எங்களுக்கு எத்தனையோ விதமான பாவங்கள் எங்களை சூழ்ந்திருந்திருக்கலாம். நாங்களுக்கு அதுக்கு அடிமையாகவே இருந்திருப்போம். நாங்கள் எங்கள் மாம்ச இச்சைக்கு அடிமையாக இருந்திருப்போம், மனசுக்கு அடிமையாக இருந்திருப்போம், பிசாசுக்கு அடிமையாக இருந்திருக்கிறோம். ஆனால் நீர் எங்கள் வாழ்க்கையில் வந்து விட்டீர். உம்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்.
உங்களை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் உம்மை பின்பற்றுவதற்கு, ஒளியிலேயே நிலைத்திருப்பதற்கு கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு பிள்ளைகளாய் இன்றைக்கு வாழ்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், உம்மை நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லி வாயினால் அறிக்கையிட்டு விட்டு பாவத்தை விரும்பி கொண்டிருக்கிற பிள்ளைகளாகவே வாழுகிறோம். இந்த பாவத்தை எங்களுக்கு மன்னிங்க, உமக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. உடைய மகிமையுள்ள வார்த்தைக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், ஆண்டு கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற நாமத்தில் தாழ்மையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.